கல்கி 2898 ஏடி படம் எப்படி இருக்கு? தெரிக்கவிடும் ட்விட்டர் விமர்சனம். பாஷா ஃபெயிலா? பிரபாஸ் நடிப்பில் நாக் அஸ்வின் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் திரைப்படம் கல்கி 2898 ஏடி. இதில் பிரபாஸுடன் கமலஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே, திஷா பத்தானி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். பெரும் எதிர்பார்ப்போடு படமானது இன்று வெளியாகியிருக்கிறது. படத்தை பார்த்த ரசிகர்கள் தங்களது விமர்சனத்தை ட்விட்டரில் பதிவிட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் படம் தேறியதா இல்லை தேரவில்லையா என்பது குறித்து பார்க்கலாம். பாகுபலி படத்தின் மூலம் பேன் இந்தியா ஹீரோவாக வளர்ந்த பிரபாஸுக்கு கடைசியாக வந்த சலார், ஆதிபுருஷ் உள்ளிட்ட படங்கள் சொல்லிக் கொள்ளும்படியான வெற்றியை பெற்றுத்தரவில்லை. இதனால் பாகுபலி கொடுத்த வைபை அவர் தவற விட்டுவிட்டாரே என்று அவரது ரசிகர்கள் நொந்து போயிருக்கின்றனர். அது மட்டுமின்றி ஒரு பிரம்மாண்ட ஹிட் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திலும் பிரபாஸ் கடுமையாக உழைத்து வருகிறார். சூழல் இப்படி இருக்க, நாக் அஸ்வின் இயக்கத்தில் கல்கி 2898 ஏடி என்ற படத்தில் இப்போது நடித்திருக்கிறார் பிரபாஸ். மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகி இருக்கும் இந்த படத்தின் மீது எக்கச்சக்க எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இதில் கமலஹாசன், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே, திஷா பத்தானி, பசுபதி உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளமே நடித்திருக்கிறது. கடந்த சில வருடங்களாகவே வெற்றிக்காக காத்திருக்கும் பிரபாஸ் கல்கி படத்தில் அதனை அறுவடை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். பேன் இந்தியா படமாக இன்று கல்கி திரைப்படம் வெளியாகியிருக்கிறது. சில மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் ரசிகர்கள் பாடத்தை பார்த்துவிட்டனர். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த படத்திற்கு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். சூழல் இப்படி இருக்க, படம் பார்த்தவர்கள் கல்கி படத்திற்கு தங்களது விமர்சனத்தை ட்விட்டரில் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். படத்தை பார்த்த இந்த ரசிகர், கல்கி படத்தின் முதல் பாதி பேரழிவு, பிரபாஸின் காமெடி இரிட்டேட் செய்கிறது, இரண்டாவது பாதி சுமார்தான், அமிதாப் பச்சனும் தீபிகா படுகோனேவும் நன்றாக நடித்திருக்கிறார்கள், 5க்கு 2 மதிப்பெண்கள் தான் கொடுப்பேன் என்று ட்விட்டரில் பதிவு செய்திருக்கிறார். படத்தை பார்த்த இவரோ, படம் பயங்கரமான பிளாக் பஸ்டர், இந்த படத்துக்காக பிரபாஸ் கடுமையாக உழைத்திருக்கிறார், நாக் அஸ்வினின் இயக்கம் சூப்பராக இருக்கிறது என்று கூறி தனது பாசிட்டிவ் விமர்சனத்தை படத்துக்கு கொடுத்திருக்கிறார். அதேபோல இந்த ரசிகரும் கல்கி சினிமாவில் மாஸ்டர் பீஸ் என்று புகழ்ந்திருக்கிறார். லண்டனில் படம் பார்த்த இந்த ரசிகர், இப்போதுதான் லண்டனில் படம் பார்த்து முடித்தேன், கல்கி படம் பிளாக் பஸ்டர், விஷுவல்ஸ்லாம் கதை சொல்லிய விதமும் அருமையாக இருந்தன, இரண்டாவது பாதி சூப்பர், கடைசி 30 நிமிடங்கள் ரசிகர்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்று புகழ்ந்திருக்கிறார். கல்கி படத்தை பார்த்த இந்த ரசிகர், கல்கி தோல்வி படம், பேரழிவு, நேரத்தை வீணடிக்கும் திரைப்படம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வசனங்கள் நன்றாக இல்லை, பிஜிஎம் மோசம், லீட் நடிகரிடம் மோசமான நடிப்பு என கிழித்திருக்கும் அவர், கிராபிக்ஸ் பணிகளுக்காக ஒரு ஸ்டார் கொடுப்பேன் என்று அடித்து துவைத்திருக்கிறார். மேலும் இன்னொரு ரசிகரோ பிரபாஸ் நடனமாடும் வீடியோவை பகிர்ந்து, இது கிரிஞ்சிக்கான சாம்பிள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். படத்தை பார்த்த இந்த ரசிகர், கல்கி படம் ஓகே தான், அமிதாப் பச்சன் ராக்ஸ், பிரபாஸிடம் நீட்டிக்கப்பட்ட கேமியோ கொடுக்கப்பட்டிருக்கிறது, கமலஹாசனும் பிஜிஎம்மும் சூப்பர், முதல் பாதி சராசரிதான், இரண்டாவது பாதி நீளமாக இருக்கிறது, படத்தின் முதல் 10 நிமிடங்களும் இடைவேளை காட்சியும் சூப்பர், பார்ட் 2க்கு கொடுக்கப்பட்டிருக்கும் லீட் அருமையாக இருக்கிறது, உணர்வு பூர்வமாக எதுவுமே கனெக்ட் ஆகவில்லை, ஒரு முறை பார்க்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆக மொத்தம் இதுவரை கல்கி படத்துக்கு கலவையான விமர்சனங்களே கிடைத்து வருகின்றன. இன்றைய நாள் முடிவில் கல்கி படம் தப்பிக்குமா இல்லை தடிக்கி விழுமா என்பது தெரிந்துவிடும்.